இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, காதல் அப்படி விஷயத்தாலதான். இந்த பிரபஞ்சமே காதல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? நம்மளுக்கு காதல்னு சொன்னதுமே சில பேத்துக்கு ஞாபகம் வரும் ராதாகிருஷ்ணன் ஞாபகம் வருவாங்க, இன்னும் சில பேத்துக்கு ஷாஜகான் மும்தாஜ் ஞாபகம் வருவாங்க, இன்னும் சில பேத்துக்கு தன்னோட காதல் தான் இந்த உலகத்துல மிகப்பெரியது அப்படின்னு கூட தோணலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க அமெரிக்காவில நடந்திருக்கு. காதலுக்கு வயதே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் ஒரு முறை உண்மைப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது இந்த விஷயத்த கேட்கும் போது. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, தன்னோட 100 வயதுல தன்னோட அதிகமான 102 வயதுடைய பெண்மணிக காதல் பண்ணி திருமணம் செஞ்சிருந்திருக்காங்க. அந்த பையனுக்கு 100 வயசு, அந்த பொண்ணுக்கு 102 வயசு. இந்த பையன் யாரு அப்படின்னா, பெல்டோவியா மாகாணத்துல இருக்கக்கூடிய பென்சில்வேனியால இந்த பையன் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே ஊர்ல தான் அந்த பெண்மணியும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி 2 பேரும் ஒரே இடத்துல வசிச்சுட்டு வந்திருந்தாலும் இந்த 100 வருஷம் வரைக்குமே 2 பேரும் பாத்துக்கிட்டதே கிடையாது. இவங்க எப்ப சந்திச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த அமெரிக்காவில ஒரு ஹோட்டல்ல 2 பேரும் சந்திச்சிருக்காங்க முதலையா. கிட்டத்தட்ட 100 வயதுல தன்னோட காதலியான 102 வயது பெண்மணிய பாத்திருக்காரு அந்த ஹோட்டல்ல. அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னா ஃபெர்னி லிட்மன், அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னா மர்ஜோரியா ஃபெடர்மன். இவங்களோட காதல் கதை எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அமெரிக்காவில ஒரு ஹோட்டல்ல தான் இவங்களோட காதல் கலை முதல்ல தொடங்கி இருக்கு. கடந்த 9 ஆண்டுகளா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. காதல்னு சொல்ல முடியாது, 2 பேரும் பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. இது அப்படியே முடிவடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க ஃபேமிலி எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கடந்த 9 ஆண்டுகள் கழிச்சு இது காதலா மலர்ந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அந்த பெண்மணிக்கு திருமணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கடந்த 100 வருஷத்துல இப்படி ஒரு காதல் கதை மலர்ந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட ஃபேமிலி சப்போர்ட்டோட அவங்க 2 பேருமே முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சொல்ல போனா அப்படின்னா, தன்னோட அதிகமான பெண்மணி காதல் பண்ணிருக்காங்க. காதலுக்கு வயதே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் ஒரு முறை நிரூபணம் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, 2 பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாம ஒரே பல்கலைக்கழகத்துலதான் அவங்க படிச்சுட்டுமே வந்திருக்காங்க. ஒரே பேட்ச்ல தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்குமே அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 9 ஆண்டுகள் பேசி பழகும் போதுதான் தெரிஞ்சிருக்கு அவங்க 2 பேரும் ஒரே பல்கலைக்கழகத்தை தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு முறை கூட அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த பெண்மணிய பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி தன்னோட 100 வயசுல காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட அவங்க திருமணத்துல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இளைய தலைமுறை வரைக்கும் எல்லாருமே இருந்திருக்காங்க. இந்த காதல் திருமணம் கின்னஸ் புத்தகத்திலே இடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கின்னஸ் நிறுவனமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டு, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லே, இப்படி ஒரு காதல் கதையை நான் கேட்டதுமே கிடையாது, பார்த்ததுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் நம்ம சினிமா படங்கள் பார்த்திருப்போம். இப்படி சுவாரஸ்யமான கதைக்களங்கள் இருக்கக்கூடியது. சில படங்கள் நம்ம ஆச்சரியப்படுத்ததாகவும் இருக்கும், சில படங்கள் நம்மள அழகக்கூடிய படங்களா இருக்கும். இந்த கிளைமேக்ஸ்ல இப்படி 2 பேரும் சேர்ந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு நிறைய படங்கள் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான காதல் கதையில இதுவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்தல பதிவுல அவங்களே பதிவிட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட 100 வயதுல தன்னோட 102 வயது உள்ள காதலிய திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.